மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கிருபையுள்ளவரே மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம். அதிசயமானவரே மக்கு நன்றி அப்பா. உயர்ந்தவரே மை துதிக்கிறோம். சிறந்தவரே மை துதிக்கிறோம். தாழ்விடங்களில் எங்களை நினைப்பவரே மை துதிக்கிறோம். தயாபரரே மை துதிக்கிறோம். அப்பா எபினேசரே மை துதிக்கிறோம். மாறாதவரே மை துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே மை துதிக்கிறோம். அற்புதங்களின் தெய்வமே மை துதிக்கிறோம். அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிறவரே மை துதிக்கிறோம். பரிசுத்தரே மை துதிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி ஆவியானவரே மை துதிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே மை துதிக்கிறோம். வானாதி வானங்கள் கொள்ள முடியாதவரே மை துதிக்கிறோம். நல்ல தெய்வமே மை துதிக்கிறோம். அப்பா மக்கு நன்றி ஆவியானவரே மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தரே மை துதிக்கிறோம். அப்பா மக்கு நன்றி. எங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறவரே மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரே மை துதிக்கிறோம். அப்பா நல்லவரே மக்கு நன்றி. எங்களோடு கூட பேசுகிறவரே மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரே மை நாங்கள் உயர்த்துகிறோம். மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே மை துதிக்கிறோம். மை நன்றியோடு மை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா பரிசுத்த நாமத்தை உடையவரே மக்கு நன்றி ஆண்டவரே. மை நன்றியோடு மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா எங்களை மேன்மைப்படுத்துகிறவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். மை நன்றியோடு மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் தந்து எங்களை உயர்த்தி வைக்கிறவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். மை நன்றியோடு மை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா மக்கு நன்றி ஆவியானவரே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் வாழ்கின்ற யாவும் பூமியில் வாழ்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான்
நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நல்லவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவரே நீர் செய்து வருகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, எங்களோடு கூட பேசுங்க. ஜெபிக்க போகிற எல்லா ஜெப குறிப்புகளையும் கர்த்தருடைய வல்லமா ஆளுகை செய்யட்டும்ப்பா. இதுவரை நீ நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி வந்த உம்முடைய தயவிற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் நாம் அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 134வது பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இந்த பாடலை நம் கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே
கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு சில பாடலை நாம் பாடுவோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கம் இல்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடு. பாடலை நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவேன். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, களிகூர்ந்து பாடிடுவேன். யெகோவாஹீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாஹீரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவேன். சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புது பலன் அடைந்திடுவேன். சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புது பலன் அடைந்திடுவேன். யெகோவாஹீரே நம்முடைய வாழ்வின் துணையானார், எல்லாவற்றையும் பார்த்து எல்லாமே பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து யெகோவாஹீரே என் வாழ்வின் துணையானார், தேவைகளை சந்திக்கிறவர் நீங்கப்பா. எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்மையான நன்றி காரியங்களை சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறவரே, பாடிடுவேன். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவேன். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவேன். யெகோவாஹீரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். விசுவாசத்தோட அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற என் வாழ்வில் நம்பிக்கையோடு நாம் அவரை துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவேன். கர்த்தரைந்த நல்மேய்ப்பரே குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தர் என்ற நல்மேய்ப்பரே குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். யெகோவாஹீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாஹீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்மையான நன்றி காரியங்களை சொல்லி வாழ்க்கையில் பாடிடுவேன். அனுபவித்து அதை கலக்கமில்லை,
இல்லை, முடிக்கிற ஒரு தேவனே. கவலை இல்லை. என்னுடைய வாழ்க்கையில கலக்கம் இல்ல ஆண்டவரே, பயம் இல்ல ஆண்டவரே. அதினதின் காலத்துல நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பே. எதுவும் என்னை அவருடைய அன்பில் பிரிப்பதில்லை. எந்த ஒரு இயேசுவின் அன்பிலிருந்து எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பே. நம்மளுடைய மன மகிழ்ச்சி எதுவும் என்னை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிரிப்பதில்லை. எதுவும் அவருடைய இயேசுவின் அன்பிலிருந்து யெகோவாயீரே என் வாழ்வில் துணையானா. எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே என் வாழ்வில் துணையானா. எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே. வாழ்க்கையில கலக்கம் இல்ல, கலக்கமில்லை, பயம் இல்ல, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. அவர் சகலத்தையும் நன்மையாய் மாற்றி அமைக்கிற ஒரு ஆவியானவர். எதை குறித்து நாம் கலங்காமல் அவரை நாம் நன்றி சொல்லி நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே என் வாழ்வில் துணையானா. வாய்களை திறந்து எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் நேசருக்காய் புதுபலன் அடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் நேசருக்காய் புதுபலன் அடைந்திடுவே. யெகோவாயீரே என் வாழ்வில் துணையானா. எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவாயீரே என் வாழ்வில் துணையானா. எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. யெகோவாயீரே என் வாழ்வில் துணையானா. எல்லாமே பார்த்து கொள்வார். கலக்கம் எங்களுக்கு இல்ல. யெகோவாயீரே என் வாழ்வில் துணையானா. எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்க
களிகூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை கவலை இல்லை களிகூர்ந்து பாடிடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்களப்பா களங்களப்பா நாங்க களங்களப்பா. களங்களப்பா நாங்க களங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே நாளும் வெற்றி என்னாலும் வெற்றி தருவி. நாமத்தை நாம் உயர்த்துவோம். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் நாமதான் நம்மளுக்கு பெரிய ஒரு என் புகலிடம். புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே. நம்மளுக்கு சுகத்தை தருகிறவர். யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே. அதனால நாங்க களங்களப்பா நாங்க களங்களப்பா. களங்களப்பா நாங்க களங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா என்னுடைய வாழ்க்கையில பிரதானமே ரூவா ஒரு குறை இல்லாம எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா.
அல்லேலூயா 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 யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். உங்களோடு கூட இருப்பவர் யெகோவா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. சம்மா கூடவே அதனால நாங்க இருக்கிறீர். கலங்கல கலங்களப்பா நாங்க எந்தவிதமான கலங்களப்பா பயங்களும் எங்களுக்குள்ள இல்லப்பா. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஏகோவா ஈரேவா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு தேவன் நீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும்போது எதை குறித்து நாங்கள் கலங்க தேவையில்லை, எதை குறித்து நாங்கள் பயப்பட தேவையில்லை, எதை குறித்து நாங்கள் புலம்ப தேவையில்லைப்பா. ஏகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்கிற ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள அதிகமாக வெளிப்படட்டும். தேவ கரம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. தேவ கரம் எங்களை நடத்தட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் நாம் அப்படியே அமர்ந்து கொள்வோம். இந்த நாளை நம்ம தேசத்துக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக எலெக்ஷனுக்காக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும் அப்படிங்கிற தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ஒருமனப்பட்ட எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மளுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டு பதிலை தந்து நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை நாள் நம்ம ஜெபித்த ஜெப குறிப்பு ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் பதித்தண்டு கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களை பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. நம்ம தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவமான காரியங்களும் கர்த்தர் தாமே மன்னிக்கணும். ஒவ்வொரு ஜனங்களும் பாவத்திலிருந்து விடுதலையாகணும். நம்ம தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். சேமத்தை கர்த்தர் தாமே கட்டளையிடணும் அப்படின்னு சொல்லாரு. எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். அன் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா,
இந்த வேலையை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கா நன்றி ஏசப்பா. இப்போ இந்த வேலையில் கூட எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறப்ப எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பாவமான காரியங்களை கர்த்தர் தாமே மன்னிங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக உதவி செய்யுங்க தேவன் தாமே. கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே ஒரு பாவ மன்னிப்பு உண்டாவதாக ஏசப்பா. எங்கள் தேசத்தில் ஏசப்பா ஒரு சேமத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டே ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்களை செய்கிற ஒவ்வொரு பாவமான காரியங்களை தப்பு என்று உணர உதவி செய்யுங்க கர்த்தர் தாமே. ஒவ்வொரு ஜனங்களையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்குங்க தேவனே. கர்த்தர் தாமே கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதற்காக ராஜோம்னு பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறேன் ஏசப்பா. அந்த வேலை ஆண்டவரே எங்களை ஜெபிக்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்போ எங்கள் தேசத்துக்காக கூட உடைய சமூகத்தில் வார ஏசப்பா. எங்கள் தேசத்தில் தேவனுடைய சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் செயல்படுகிற எல்லா பாவமான கிரியைகள் அழிக்கப்பட்டு உடைய பரிசுத்தம் எங்கள் தேசத்தில் வெளிப்பட்டு ஏசப்பா. ஆண்டே பாவத்தினால அநேக ஜனங்கள் ஆண்டே மரணத்தின் பாதையில் கொண்டு போறாங்களேப்பா. அவ்வளோ தேவன் நாமே தொடுங்க ஏசப்பா. பிசாசான கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி அநேக ஜனங்களை வஞ்சிக்கிறானே ஏசப்பா. இந்த தேவனுடைய ரட்சிப்பு தாமே எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும் ஏசப்பா. ஜனங்கள் ரட்சிக்க விடாப்படி தடை செய்கிறீங்களா அழிக்கப்பட்டு ரட்சிப்பின் கரந்தாம எங்க தேசத்துல செயல்பட்டு ராஜா. எங்க தேசம் ஆண்டு பாவத்துல இருந்து சுத்திகரிக்கப்பட்டு ஏசப்பா. தேவன் நாம எங்க தேசத்தை பாவத்துல இருந்து மீட்டெடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நாமே ஆண்டு பாவத்துல இருந்து மனம் திரும்ப பண்ணுங்க ஏசப்பா. ரட்சிப்பின் வல்லமை தாம எங்க தேசத்துல செயல்படுவதாக. தேசத்துல செயல்படுகிற எல்லா இருளின் கிரியில் அழிக்கப்பட்டு ஏசப்பா. ஜனங்கள் ஆண்டு உண்மையை தேடி வர உதவி செய்யுங்க ஏசப்பா. மெய்யான வெளிச்சம் நீங்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. ஜனங்களுடைய எல்லா அறியாமை நிரல்கள் அழிக்கப்பட்டு ஏசப்பா. ஜனங்களுடைய மனக்கண்களா திறக்கப்பட்டுப்பா. உடைய வல்லமை நாம எங்க தேசத்துல செயல்படட்டுப்பா. தேசத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஏசப்பா. எங்க தேசத்துக்குள்ள ஆசீர்வாத தடை எங்களுடைய தேசம் பார்க்க உதவி செய்யுங்க மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளே நாளை தினத்தில் வந்து வாலிபர்கள் ஆவாங்க. கர்த்தர் தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிபர்களை கர்த்தர் ரட்சிக்கப்படுத்தணும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் இந்த வயதில் கர்த்தருக்குள்ளே வாழணும் அப்படின்னு சொல்லி செஞ்சோகணும். அன் பரலோக பிதாவே துதிக்கிற சோதரிக்கிற ஏசப்பா. இந்த வேலையை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கா நன்றி ஏசப்பா. அப்போ எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளை வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர் அப்போ இந்த வயதில் உமக்களை நினைத்திருக்க உதவி செய்யுங்க. இந்த வயதில் ஏசப்பா உண்மை பற்றி கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரை கர்த்தர் சாமுவேலை போல பயன்படுத்துங்க ஏசப்பா. கர்த்தருடைய வல்லமை தாமே செயல்பட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. சாமுவேலை சிறு வயதில் தெரிந்து கொண்ட தேவன் ஏசப்பா. அதுபோல் ஒவ்வொரு சிறு பிள்ளையை கர்த்தர் தெரிந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் மக்களை வாழ உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதற்காக யாராச்சும் நல்ல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஜெபிக்க கொடுத்த நம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்துக்காக கூட உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஏசப்பா. தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. பாவங்கள் இருந்து முற்றிலுமாய் மனம் திரும்ப நீங்க உதவி செய்தல்லுங்க. பிள்ளைகளுக்குள்ள செயல்படுகிற எல்லா அசுத்த ஆவியினுடைய கிரியில் எல்லாம் அழிக்கப்படுவதாக. பாவத்தை செய்ய தூண்டுகிற எல்லா கிரியிலும் முற்றிலுமாய் வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிந்தனையில் ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்திலுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள நீங்க தான் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ நீங்க உதவி செய்தல்லுங்க. கீழ்ப்படிதல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வாலிப நாட்களில் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க விடாதபடி தடை செய்கிற எல்லா கிரியிலும் அழிக்கப்படுவதாக. எல்லா பாவங்களை விட்டு மனம் திரும்ப நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. நான் செய்வது பாவம் என்று உணர நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிசாசானம் செயல்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. மனதுக்குள் செயல்படுகிற எல்லா அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பாவங்களிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட உதவி செய்தல்லுங்கப்பா. எப்படி இதிலிருந்து வெளியே வருவோம்னு தெரியாம இருக்காங்களே ஆண்டவரே. நீங்க தாம இந்த பிள்ளைகளோடு கூட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யோசேப்பை போல பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ உதவி செய்தல்லுங்க. பரிசுத்தம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்தல்லுங்கப்பா. போனுக்கு அடிமையாக்கி வைக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை படிக்க தேவையான நல்ல ஞானத்தை நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். கீழ்ப்படுதல் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சாமுவேலை போல ஆண்டவரே உமோடு கூட பேச நீங்க உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்ல உமக்காக வைராக்கியமா எழும்பி நிற்க உதவி செய்தல்லுங்க. இந்த வாலிபர் நாட்கள் உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியலை போல ஆண்டவரே அனுதினமும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற முடியாது
ஜெபிக்கிறோம். ஒரு பக்தி வைராக்கிய பிள்ளைகளுக்குள்ள உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவமான சூழ்நிலையிலிருந்து பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தான் எங்க தேசத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுவர்கள் மூலமா, வாலிபர்கள் மூலமா தேசத்தை ஒரு மகாபெரிய எழுப்புதல் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 127:3. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடணும். கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அந்த வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு ஜனங்களுக்கும் யார் யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு கர்த்தர் தாமே இந்த கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படி சொல்லல. எல்லாரும் நேர்முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். அன் பரலோக பிதாவே, துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா, இந்த வேளை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி ஏசப்பா. இப்போ எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கா ஜெபிக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் ஏசப்பா குழந்தை இல்லாமல் இருக்காங்களே, ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தாமே கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அவர்கள் எங்கே போனாலும் எத்தனையோ அவமானங்களை சகிக்கிறாங்களே ஏசப்பா. அந்த காரியங்கள் மாற உதவி செய்யுங்க கர்த்தர் தாமே ஏசப்பா. கற்பத்தின் கனியை அடித்து வைத்திருக்க எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக கர்த்தர் தாமே ஏசப்பா. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. கற்பத்தின் கனி உம்மால் வருகிற சுதந்திரம் ஏசப்பா. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் தாமே கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக எங்க தேசத்துல கர்த்தர் கிரியை செய்யுங்க ஏசப்பா. அப்பா, யாரு ஏசப்பா குழந்தை இல்லை அப்படி சொல்லி இருக்கக்கூடாது ஏசப்பா. குழந்தை இல்லாத ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தாமே குழந்தை ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதற்காக ராஜோமனும் குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்திங்க நீ கட்டாளம் சுதந்திரம் குழந்தை கட்டளை முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் குழந்தை குதிங்க சபையில் தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்திங்க நீ கட்டிச்சுக்கு எல்லா சாதாரணங்களை அழிக்கப்படுவதாக எல்லாம் பேசுங்க தலை நிமிர வைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பக்கத்து கட்டளை இருங்க ஆண்டவரே. முடியாத ஆண்டவரே, உங்களால முடியாது ஆண்டவரே. கற்பத்திங்கனே தந்தலும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை எல்லாம் குழந்தையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபையிலே கர்த்தர் தாமே ஒருமனத்தை கட்டளையிடணும். ஒருமனப்பட்டாலே ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி ஊற்றப்படணும். ஆதி அப்போஸ்தல காலத்தில் எப்படி ஒருமனத்தோடு ஜெபித்தாங்களோ அதே போல் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சபையிலையும் கர்த்தர் தாமே ஒருமனத்தின் ஆவியை ஊற்றணும் அப்படி எல்லாரும் செஞ்சோமணும். நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிற ஏசப்பா. இப்போ இந்த வேலை ஜெபிக்க கொடுத்ததுக்கா நன்றி அப்பா. ஒவ்வொரு சபைகளை கத்ததாமே ஒருமனத்தின் ஆவியை ஊற்ற முடியாது ஜெபிக்கிறோம். ஒருமனப்பட்டாலே ஏசப்பா உடைய பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை பெறலாமே. எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சபையிலும் கர்த்தர் ஒருமனத்தின் ஆவியை ஊற்றுங்க ஏசப்பா. ஆதி அப்போஸ்தல காலத்தில் எப்படி ஒருமனத்தோடு ஜெபித்தார்களோ ஏசப்பா அதே போல கர்த்தராமே எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சபையில கர்த்தர் ஒருமனத்தின் ஆவியை ஊற்ற முடியாது ஜெபிக்கிறோம். தேவன் நம்மை கிரியை செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு சபையிலும் கர்த்தர் ஒருமனத்தின் ஆவியை ஊற்றுங்க ஏசப்பா. இதற்காக ராஜம்
மிதிக்கிறோம் சோதரிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் சபா தேசத்துல ஒவ்வொரு சபைக்காக ஜெபிக்கிறேன் சபா ஒவ்வொரு சபையில ஒவ்வொருத்தருக்கான ஒரு மனத்தை தேவன் தாமே ஊற்றுங்க சபா கடந்த வெளிப்படுவதாக சபா ஒரு மனமா ஜெபிச்ச சபா அந்த பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ள முடியுமே சபா ஒவ்வொருத்தர் ஒரு மனமா இருக்க உதவி செய்தில்லைங்க சபா அப்போ சில காலத்துல ஒரு மனமா இருந்தனால பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டாங்களே சபா ஒரு ஜனங்கள் ஒரு மனமா இருக்க உதவி செய்தில்லைங்க ஒரு மனத்தை சீர்குலைக்கிற எல்லா சுத்திராணிக்கிறீங்களும் அழிக்கப்படுவதாக சபா அப்படி நல்ல பேக்காம நன்றி செலுத்துகிறோம் ஜலபிதாவே ஆமென். ஆமென். சங்கீதம் 105:15. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக தீர்க்கதரிசிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தாமே பாதுகாப்பாக கட்டளையிடணும். அவர்களுக்கு விரோதமாக எழும்பப்படுற எல்லா ஆயுதங்களும் கர்த்தர் தாமே நிர்மூலமாக்கி போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செஞ்சோம். நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிற ஏசப்பா இந்த விலை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கா நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசி ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் தாமே பாதுகாப்பாக கட்டளையிடுங்க. அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் தாமே அவர்களை எங்கே போனாலும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா சத்துருவான திட்டங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுங்க. இன்னும் அநேக ஊழியர்கள் எழும்ப உதவி செய்யுங்க. அநேக தீர்க்கதரிசிகள் எழும்ப உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை தாமே செயல்படுவதாக ஏசப்பா. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஊழியக்காரர்களை எழுப்பிதாங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தர் உண்மையோட ஆவியோட ஏசப்பா ஊழியங்களை செய்ய உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கிரியை செய்வீராக ஏசப்பா. அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களை கர்த்தர் தாமே நிர்மூலமாக்கி போட முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதற்காக ராஜோமனு பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவர் தேசத்துல இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக தீர்க்கதரிசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொருத்தர் மேலே நம்முடைய வல்லமை பாதுகாப்பு இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஒரு ஊழியக்காரர் ஊழியத்துக்கு போகும்போது வரும்போது நம்முடைய பாதுகாப்பின் வல்லமை இறங்கட்டும். இருக்கிற எல்லா மனபாரங்களும் அழிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். பிதாவே ஊழியத்தை குறித்த தரிசனங்களை திட்டங்களை ஆண்டவரே பெருக பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு கடைசி காலத்துல ஒவ்வொரு ஊழியர்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியக்கார குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தீங்குக்கும் விலக்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய எழுப்புதல் காலத்துல எழுப்பி பிரகாசிக்க நீங்க உதவி செய்யுங்க. வரங்கள்னால வல்லமைனால ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் உங்களுடைய வல்லமை மகிமை ஆண்டவரே செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-2. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம தேசத்தில் இருக்க ஒவ்வொரு அரசாங்க தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த காலத்திட்டத்தில் கர்த்தர் தாமே இந்த தேர்தலில் நல்ல ஒரு தலைவர்கள் நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து தரணும். எந்தவித கள்ளத்தனமான ஓட்டுக்களை விழுகக்கூடாது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு தலைவர்கள் நீதியின்படி அந்த காரியங்களை செய்யணும் அப்படி சொல்லாலே எல்லாரும் எழுந்தெடுத்து ஜெபம் பண்ணுவோம். அன்பர்லோ பிதாவை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. இந்த விலை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கா நன்றி ஏசப்பா. இப்போ இந்த விலையில் எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களை கர்த்தர் தாமே ரசிக்கப்படுத்துங்க ஏசப்பா. இந்த தேர்தல் காலத்தில் கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக. ஒவ்வொரு தலைவர்கள் நீதி உள்ள தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்துங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் அப்பா இந்த காலத்தில் உமக்கு சித்தமான தலைவர்களை கர்த்தர் தாமே ஏற்படுத்தி தர முடியாது ஜெபிக்கிறோம். தேவன் தாமே கிரியை செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு தலைவர்கள் கர்த்தர் ரசிக்கப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா தேர்தலில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு தலைவர்களுக்களையும் கர்த்தருடைய வல்லமை செயல்படுவீராக ஏசப்பா. ஒவ்வொரு ஓட்டுக்களையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. எந்தவித கள்ளத்தனமான ஓட்டுக்களை போடக்கூடாது ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் ஏசப்பா நீதியின்படி உண்மையின்படி செய்ய உதவி செய்யுங்க ஏசப்பா. கர்த்தர் தாமே இந்த தேர்தலில் உங்களுடைய வல்லமை செயல்படுவதாக. ஒவ்வொரு அதிகாரிகள் தலைவர்களையும் கர்த்தர் தாமே ரட்சிக்கப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதற்காக யாராவது ஜெபம்
பலவபிதாமத்துக்கு சோதரிக்கிறேன் சோதரிக்கிறேன் இயேசப்பா. கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. சபை தேசத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறோம். இயேசப்பா. ஒவ்வொரு தலைவரை நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. சபை வரப்போற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆமென். இயேசப்பா, எலெக்ஷன்ல உமக்கு சித்தமான தலைவர்களை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க தேர்ந்தெடுத்துதாங்க இயேசப்பா. இயேசப்பா. வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. ஆமென். யாரும் கள்ளமா நடக்க கூடாது இயேசப்பா. ஆமென். நீதியின்படி நடக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. ஆமென். அநீதியின்படி யாரும் செயல்படக்கூடாது இயேசப்பா. ஆமென். வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. செய்யுங்க. ஓட்டு போறவங்க யானத்தோட போட உதவி செய்யுங்க இயேசப்பா. ஆமென். உங்களுடைய ஆளுகை ஓட்டு போற இடத்துல இருக்க உதவி செய்யுங்க. ஆமென். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். 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 மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு ஜோ குறிப்புகளும் கர்த்தர் பதிவு தந்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நம்ம தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் ஏழை மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தாமே உதவி செய்யணும். ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறணும். அவர்கள் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும். இந்த வெயில் காலத்தில் மழை காலங்கள்லாம் எத்தனையோ பேர் பஸ் ஸ்டாண்ட்லலாம் தங்கியிருக்காங்க. கர்த்தர் தாமே அந்த ஏழ்மை நிலையங்களை கர்த்தர் தாமே உயர்த்தணும் அப்படி சொல்லவே செஞ்சோமணும். அப்பாமே நன்றியோடு துதிக்கிற சத்தரிக்கிற ஏசப்பா. இந்த விலை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்க நன்றி ஏசப்பா. அப்பா எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா எத்தனை பேர் ஏசப்பா வீடு கட்ட முடியாமல் இருக்காங்களே, அந்த சூழ்நிலைகள் மாற உதவி செய்யுங்க. எத்தனை பேர் வெயில் நேரத்தில் ஏசப்பா, மழை காலங்களில் ஏசப்பா பஸ் ஸ்டாண்டெல்லாம் தங்கியிருக்காங்களே ஏசப்பா, அந்த ஏழ்மையிலிருந்து கர்த்தர் தாமே அவர்களை உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். தேவன் தாமே கிரியை செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஏழை மக்களையும் கர்த்தர் ரட்சிக்கப்படுத்துங்க. சிறுமைப்பட்டவனும் கர்த்தர் தூக்கி விடுகிற தேவன் ஏசப்பா. கர்த்தருடைய வல்லமை தாமே செயல்பட முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரை கர்த்தர் தாமே நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர் நீர் ஒருவரை மெய்யான தேவன் என்று அறியனே ஏசப்பா. அந்த ஏழ்மையிலிருந்து கர்த்தர் தாமே மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதற்காக யாரா ஜெபமனோ அன்பின் பலவபிதாமத்துக்கு சோதரிக்கிறேன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். எங்க தேசத்துல உள்ள ஒவ்வொரு ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆமென். ஏசப்பா. ஒவ்வொருத்தரை நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆமென். நீரே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க உதவி ஏசப்பா. செய்யுங்க. ஒவ்வொருத்தரை நீரே ரட்சிக்கப்படுத்துங்க ஏசப்பா. ஆமென். ஏசப்பா, ஏசப்பா அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குறைவுகளை நீரே நிறைமாக்கி போடுங்க ஏசப்பா. யாருக்கும் குறைவு என்பது இருக்கவே கூடாது ஏசப்பா. ஆமென். ஏசப்பா அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடுக்குள்ள கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்கு 3 வேளை நீரே சாப்பாடை கொடுங்க ஏசப்பா. ஆமென். வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆமென். அவங்களுடைய பிள்ளைகள் ஏசப்பா, அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்கு நீரே நல்ல வீடு கட்டி கொடுங்க ஏசப்பா. நீங்க அப்படியே ஏசப்பா நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 91வது அதிகாரம் 5, 6. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா.
நம்ம தேசத்தில் இருக்க ஒவ்வொரு வாதைகளையும் கர்த்தர் தாமே நிர்மலமாக்கி போடணும். ஒவ்வொரு வியாதியஸ்தரும் கர்த்தர் சுகமாகணும். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகணும் அப்படின்னு சொல்லி செஞ்சோகணும். பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. இந்த வேளை ஜெபிக்க கொடுத்து நல்ல கிருபைக்கா நன்றி ஏசப்பா. எங்கள் தேசத்தில் எத்தனை பேர் வியாதியோடு இருக்காங்களே ஏசப்பா, இந்த வியாதி படுக்கையிலிருந்து கர்த்தர் தம்மை மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக அப்பா. அவர்கள் எங்கே போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படுவதாக. ஒவ்வொரு ஜனங்களே ஏசப்பா வியாதியிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இரவிலுண்டாக ஒவ்வொரு பயங்கர காரியங்களுக்கு கர்த்தர் தம்மை விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே கிரியை செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு வியாதியான காரியங்களிலிருந்து கர்த்தர் நிர்மலமாக்கி போடுங்க அப்பா. பிசாசானுடைய திட்டங்கள் எல்லாம் மாற உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதற்காக ராஜாவனும் நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே ஏசப்பா, எங்க தேசத்துல உள்ள ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒருவரை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒரு பரிபூரண சுகத்தை நீங்க எல்லாமே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆண்டவரே சூழ்நிலைகளை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா வியாதிகளும் மறைந்து போவதாக. இப்பொழுது ஒரு சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. வாழக்கூடாத காரியம் ஆண்டவரே ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம் ஏசப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதியில இருந்து ஆண்டவரே ஒரு சுகத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே எங்க தேசத்துல நீங்க சாட்சியாய் நிறுத்துவீராக. ஆண்டவரே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்யுங்க. ஏசப்பா, எங்க தேசத்துல ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்கும் நீங்க மட்டும் தான் சுகம் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அந்த அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் உள்ள எல்லா வியாதிகளும் மாறுவதாக. கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண் பார்வையை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்க எல்லாமே எல்லா கட்டிகளும் கரைந்து போவதாக. எல்லா கேன்சர் கட்டிகளும் மறைந்து போகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே என்ன எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீங்க எல்லாமே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம்ம இதுவரை ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் இதில் விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. திறந்த வாசலை தேவன் நம்மளுக்கு முன்பாக என்ன செஞ்சிருக்காரு? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது பிலதெல்பியா சபைக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை தான். திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். இந்த நாளையும் தேவன் நம்மளிடத்துல சொல்றாரு, திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ பிலதெல்பியா சபை மக்களை ஊழியம் செஞ்சவர்களை தேவன் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா நல்லா அறிஞ்சு வச்சுருந்ததுனால தான் இந்த வார்த்தையை என்ன சொல்கிறாரு, அந்த ஜனங்களிடத்தில் அந்த சபை மக்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ அந்த சபை மக்களை தேவன் அறிஞ்சிருந்ததுனால தான் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். கொஞ்ச காரியங்களில் அவங்க செஞ்ச அந்த கொஞ்சம் ஊழியங்களை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க உண்மையாக என்ன செஞ்சுருக்காங்க இருந்திருக்காங்க. கொஞ்சம் பலன் தான் அவங்களுக்கு இருக்குது, ஆனாலும் அந்த காரியங்களை எல்லாவற்றிலையும் அவங்க உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்திருக்காங்க. 2வது, பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் தேவனுடைய வசனத்தை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கை கொண்டு அவங்க நடந்ததுனால தான் தேவன் அவர்களுக்கு
திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா திறந்த வாசலை என்ன செஞ்சுருக்காரு வச்சிருக்காரு. அநேக ஆசீர்வாதங்களை, நிறைய நன்மைகளை, நிறைய விதமான நல்ல நல்ல காரியங்களை, ஆசீர்வாதங்களை எல்லாம் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காரு வச்சிருக்காரு. அதை நம்ம அனுபவிப்பதும், அதை நம்ம பெற்றுக்கொள்வதும், அதை நம்ம சுதந்திரிப்பதும் யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கையில் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா சங்கீதம் எழுதின அதிகாரம் 115வது அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் நமக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா வச்சிருக்காரு. அதை அனுபவிப்பது யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா அது யாருடைய கரங்களில் இருக்குது? நம்மளுடைய கரங்களில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ பரலோகத்திலும் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன். இது தேவன் யாரிடத்துல சொன்ன வார்த்தை அப்படின்னா யார்கிட்ட சொன்னார் இந்த வார்த்தையை? பேதுருட்ட என்ன சொல்கிறாரு சொன்னார், நீ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன் அப்படின்னு தேவன் யார்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா பேதுருடத்துல சொல்லியிருக்காரு. அப்போ அதே வார்த்தை தான் தேவன் எனக்கு என்ன சொல்கிறாருன்னா நம்மளிடத்துல என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நீ பூலோகத்தில் எது கட்டுறியோ அது என்ன செய்யப்படும் அப்படின்னா பரலோகத்துலேயும் அது கட்டப்படும். ஹல்லேலூயா. அப்போ பூலோகத்தில் நம்ம எதை கட்ட அவிழ்க்கிறோமோ அது என்ன செய்யுமா பரலோகத்துலேயும் அது கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்டதான ஒரு திறவுகோலை, அப்பேற்பட்டதான ஒரு அதிகாரத்தை தேவன் என்ன செஞ்சுருக்காரு நம்மளுடைய கையில் தந்திருக்காரு. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை யார் கையில் கொடுத்துருக்காரு அப்படின்னா என்ன செஞ்சுருக்காரு நம்மளுடைய கைகளில் கொடுத்துருக்காரு. அந்த அதிகாரத்தை நம்மளுடைய கைகளில் நம்ம கொடுத்துருக்காரு. அப்போ அந்த திறவுகோலுக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா அவருடைய வசனத்தின்படி வாழும்போது தான் என்ன செய்ய முடியும், நம்மளால் அதை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ பெரிய அதிகாரம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலையே தேவன் நம்மளிடத்துல கையில் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு செயல், எவ்வளோ பெரிய அதிகாரத்தை, எவ்வளோ பெரிய உரிமையை தேவன் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காரு தந்திருக்காரு. ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 45:4 வாசிப்போம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். போதும். ஹல்லேலூயா. என்ன செய்ய எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் தர்றாரா? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வெண்கல கதவுகளையும் என்ன செஞ்சுறாரு உடைக்கிறாரு, இரும்பு தாழ்பால்களை முடிக்கிறாரு, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காரு தந்திருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ எல்லா விதமான தடைகளையும் உடைத்தெறிந்து தான் தேவன் நம்மளுக்கு எல்லா விதமான நன்மைகளை ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறாரு தர்றாரு. ஹல்லேலூயா. அப்போ தேவன் திறந்த வாசலை நம்மளுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு வச்சுட்டார். அந்த ஆசீர்வாதத்திற்குரிய அந்த திறவுகோல், அந்த சாவி யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கரங்களில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நம்ம எப்படிப்பட்டவர்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனே என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோது என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது. ஏன்னா நம்மளை ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு, தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு, திறந்த வாசலை நமக்கு முன்பாக வச்சிருக்காரு. அதுக்குள்ளே இருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எல்லா விதமான சுகத்தையும் பலனையும் நம்ம தான் என்ன செய்யணும் அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த திறந்த வாசலை நம்மளுக்கு முன்னாடி வச்சிருக்காரு. அந்த ஆசீர்வாதங்களை நம்ம எப்போ அனுபவிக்க முடியும் அப்படின்னா அந்த பிலதெல்பியா சபை மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யலை மறுதளிக்கலை. அதுக்கப்புறம் அவருடைய வசனத்தை என்ன செஞ்சாங்க அப்படின்னா கை கொண்டு நடந்தபடினால தான் தேவன் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த சபை மக்களுக்கு சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளும் அந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும், தேவனை நோக்கி நம்ம முதல்ல ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது வசனத்தை என்ன செய்யணும் கை கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து நம்ம வாழும்போது நிச்சயமாக அந்த திறந்த வாசலுக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்குள்ளே வெளிப்பட வேண்டிய காரியம் என்னென்னா அனுதினம் நம்ம என்ன செய்யணும் அதிக நேரம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம முழங்கால் படிக்கிட்டு அந்த ஜெபத்தை நம்ம என்ன செய்யணும் ஏறெடுக்கும் போது அந்த நன்மைகளை நம்மளால் அனுபவிக்க முடியும். ரெண்டாவது நம்ம வசனத்தை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தை நம்ம கை கொண்டு என்ன செய்யணும் நம்ம நடக்கும்போது நிச்சயமாக இந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளுக்கு சொன்ன அந்த 2 திறவுகோல் என்ன அப்படின்னா, ஒன்று
ஜபம், ரெண்டாவது நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அப்போ இந்த 2 திறவுகோலையும் நம்ம தினமும் நம்ம செய்யும்போது நிச்சயமாக அந்த திறந்த வாசலை நம்மளால் சுதந்திரிக்க முடியும், அனுபவிக்க முடியும், பல நன்மைகளை நம்மளால் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தா அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. எல்லாரும் நம் கண்களை மூடி, ஆண்டவரே அந்த திறந்த வாசலை நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அந்த திறவுகோலாகி அந்த ஜெபத்தையும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிவோங்கிற ஆண்டவரே அந்த மகிமையான அந்த காரியத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபத்தில் வரணும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனத்தை நாங்கள் கை கொண்டு நடக்கணும், உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆசீர்வாதங்களை எங்களை அனுபவிக்க நீங்கள் உதவி செய்வீராக. தேவ கரம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீர்தாமே எங்களோடு கூட நடத்தினோம், உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அந்த நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா இந்த ஜப குறிப்புகளுக்கு நேரம் நாம் கரங்களை நீட்டுவோம். கர்த்தாவே இந்த ஜப குறிப்புகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா ஜபத்திற்கு நீங்கள் பதிலை தருவீராக. ஒரு ஜபங்கள் கூட ஆண்டவரை வீணாய் போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவரை எல்லாருடைய ஜபத்திற்கும் பதிலை தந்து நீங்கள் நடத்துங்க. விசேஷமாக கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க. ஒருத்தருக்கும் குழந்தை பாக்கியத்தை நீங்கள் கொடுப்பீராக. நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த சுதந்திரத்தை அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விடாதபடி தடை செய்கிற எல்லா ஆவிகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை யாராலும் தடை செய்ய முடியாதுப்பா ஆண்டவரே. நீர்தாமே ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளேயும் உங்கள் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை அனுபவிக்க உதவி செய்யுங்க. உமக்காக வைராக்கியமாக எழும்பி பிரகாசிக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே.